பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தெய்வீக சுகமும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் பலரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பல காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறோம். சில காரியங்கள் நம்முடைய தேவைகளை குறித்ததாய் இருக்கிறது. சில விண்ணப்பங்கள் நம்முடைய சந்ததிகளை குறித்ததாக இருக்கிறது. சில விண்ணப்பங்கள் தேசத்தின் சமாதானத்திற்கான விண்ணப்பங்களாய் இருக்கிறது. பலரும் பல காரியங்களை குறித்து தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு தேவ மனுஷன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற காரியம் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் திருப்பாடல்கள் 19ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தை. என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். அதாவது வாயின் வார்த்தைகளும் உள்ளத்தின் நினைவுகளும் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக அவர் விரும்புகிற பிரகாரம் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார், விரும்பி அதற்காக ஜெபிக்கிறார். ஏன் வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு உகந்ததா பிரியமா இருக்க வேண்டும்? ஏன் மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்று கேட்டா, மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறுதி நாளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். இரண்டாவது, ஏன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்றால், தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை பூமியில வாழ்ந்த மனுஷர்கள் தண்ணீரினால் அழிக்கப்பட்டதின் மிக முக்கியமான காரணமே மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு அவருடைய நினைவுகள் எல்லாம் அக்கிரமமான நினைவுகளாய் இருந்ததினாலே ஆண்டவர் அவர்களை அழித்தாராம். அழிவுக்கும் பலவிதமான எதிர்பாராத நெருக்கடிகளுக்கும் தப்பித்து கொள்ள நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள் அது தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டுமா? நான் எண்ணுகிற எண்ணங்களை தேவன் அறிவாரா என்று கேட்டால், அவர் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிகிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கிட்டத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். எரேமியா 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதுல ஆண்டவர் தூரத்திலிருந்தும் அருகிலிருந்தும் அவர் நம்முடைய நினைவுகளை அறிகிறார். இயேசுவை சிலர் தங்கள் உள்ளத்தில் நிந்தித்தார்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய நினைவுகளை, எண்ணங்களை அவர்களுக்கு அவர் வெளிப்படுத்தினார். இயேசுவுக்கு முன்பாக ஒரு மனுஷனை கட்டிலோடு இறக்கின போது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னதும், அங்க இருந்த சில மனுஷர்கள் தங்களுக்குள்ளே பாவங்களை மன்னிக்க
இவன் யார் என்று சொல்லி எண்ணிக்கொண்டார்கள். ஆண்டவரோ அந்த அவர்களுடைய நினைவுகளை அறிந்தவராய், எது எளிது, பாவங்களை மன்னிப்பதா, மனுஷனை எழும்பி நடக்க பண்ணுவதா என்று சொல்லி அவனை எழும்பி நடக்க பண்ணினான். பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு நினைவுகளையும் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய நினைவுகளில் உணர்வுகளில் பரிசுத்தம் தேவை. ரெண்டு காரியத்தை தெளிவாய் சங்கீதக்காரன் தாவீது தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஒன்று, வாயின் வார்த்தைகள். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்வும் சாவும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது, நீ உன் வாயின் வார்த்தையினாலே பிழைப்பாய் அல்லது நீ அழிந்து போவாய் என்பது வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை. நல்லவன் தன் இருதயமாகிய கருவூலத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். பொல்லாதவனோ தன் பொல்லாத இருதயத்திலிருந்து, பொல்லாத கருவூலத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து கொடுக்கிறான். நாவினால தான் பிரியமானவர்களே சிலரை வாழ்த்துகிறோம், சிலரை தூற்றுகிறோம். ஒரே நீரூற்றிலிருந்து நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் வருவதில்லை. ஆனால் துதிக்கிற அதே மனுஷன், துதிக்கிற அதே உதட்டால சில நேரங்களில் தூசிக்கிறான், கெட்ட வார்த்தைகளை பேசுகிறான். ரெண்டும் ஒரே நாவிலிருந்து புறப்படுகிறது. இதை ஆண்டவர் அருவருக்கிறார். இரு மனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள முடியாதா? ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தா அதில் தான் தொடர்ந்து பிரியப்படும்படி, அதில் தான் தேவனை பிரியப்படுத்தும்படி தொடர்ந்து துதிக்கணும். துதிக்கிற அதே உதடால மனுஷனை தூசிக்கும் போது துதிகள் அது தேவ சமூகத்தில் அருவருப்பான துதிகளாய் காணப்படும். பிரியமானவர்களே, யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யாக்கோபு இப்படி எழுதுகிறார்: நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோம், நாவினால் தவறாத மனிதனே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாவினால் தான் இன்றைக்கு நாம் அதிகமாய் தவறிக் கொண்டிருக்கிறோம். நாவின் வார்த்தைகள் தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவரிடத்திலே பழகும் போதும் பேசும் போதும் அளவு கடந்து சில வார்த்தைகளை பேசும்போது வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: அதிக பேச்சில் பாவம் இராமல் போகாதென்று. நீங்க ஒருவரிடத்துல அதிகமாய் பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த வார்த்தையில அதிகமா யாரையோ குற்றப்படுத்துகிற மாதிரி அல்லது தேவனிடத்துல நம்பிக்கை இல்லாத மாதிரி அவிசுவாசமான வார்த்தைகள், இவைகளெல்லாம் பாவம். அதனால சங்கீதக்காரன் 39வது சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல என் நாவினாலே நான் பாவம் செய்யாதவாறு என் போக்குகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுக்கு ஒரு காரியத்துல மிக மிக கவனமாய் இருக்கிறான். நாவினால பேசுகிற வார்த்தையில தேவனுக்கு எரிச்சல் உண்டாகும்படி, கோபம் உண்டாகும்படி, தேவன் என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே நான் நியாய தீர்ப்புக்குள்ளாகாதபடி என் நாவின் வார்த்தைகளை உமக்கு ஏற்றதாக இருக்கும்படி என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது அவர் ஜெபிக்கிற ஜெபம் நினைவுகள். அதாவது என்னுடைய எண்ணங்கள் உமக்கு
பிரீதியாய் உமக்கு உகந்ததாய் இருக்கட்டும். வேதத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல பாம்பு ஏவாளை வஞ்சித்தது. ஆகவே அவர்கள் தேவனிடத்திலிருந்து தூரமாய் போனார்கள். தேவன் கொடுத்த ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள். அந்த இன்பவனத்தின் சகல மகிமைகளையும் இழந்து போனார்கள். நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடத்தில் விளங்கின தூய்மையும் நேர்மையும் அதை நீங்கள் இழந்து போவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சபையாரை பார்த்து பவுல் எழுதுகிறார். 1ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 11:1 வசனத்தில் கற்புள்ள, அதாவது ஒரே மணவாளனாகிய இயேசுவுக்கு உங்களை மணவாட்டியா நிறுத்த விரும்புகிறேன். கற்புள்ள கன்னியாய் அந்த ஆண்டவருக்கு முன்பாய் நிறுத்த விரும்புகிறேன். ஆனால் ஏவாளை போல நீங்களும் ஏதோ சூழ்நிலையில வஞ்சிக்கப்பட்டு தேவ சாயலையும் தேவனுடைய மகிமையையும் தேவன் கொடுத்த பரம அழைப்பையும் இழந்து விடுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லி சபையாருடைய மனநிலைகளையும் அவங்க நடவடிக்கைகளையும் அவங்க செயல்பாடுகளையும் அவருடைய வார்த்தைகளையும் அவங்க எண்ணங்களையும் ஆவியில உணர்ந்து பவுல் சபையாருக்கு எழுதுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு போகிறவங்களை, ஜெபம் செய்கிறவர்களை குறையா சொல்லுகிறார்கள். எதனால குறையா சொல்லுகிறார்கள் என்றால், ஜெபிக்கிறது உண்மை, துதிக்கிறது உண்மை, இறை வார்த்தைகளை வாசிப்பது உண்மை, இறை வார்த்தையை தியானிக்கிறது உண்மை, சபை ஆராதனையில கடந்து வருவது உண்மை. ஆனால் வாழ்க்கை பலருக்கும் இடரலாய் இருக்கிறது. பலரும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து இடரல் அடைகிறார்கள். பொதுவாக சொல்லுவாங்க அன்னை தெரசாவை குறித்து. 2 வருட காலத்துக்கு மேல அன்னை தெரசாவை நிழல் போல அன்னை தெரசாவுக்கு தெரியாமலே வீடியோ கேமராவை கொண்டு ஒரு மனுஷன் அலைந்திருக்கிறான். ஏதாவது ஒரு குற்ற செயல், அதாவது ஏதாவது ஒரு தீமை அவிடத்தில் காணப்பட்டால் அதை வீடியோவாக எடுத்து அதை இந்த உலகத்துக்கு பரப்பி அவங்க மேல மனுஷர்களுக்கு இருக்கிற மரியாதையை குறைக்க வேண்டும். அந்த நம்முடைய தேசத்திலிருந்து அவர்களை துரத்த வேண்டும் என்று அலைந்தானா. 2 வருஷ காலம் அவங்களிடத்திலிருந்து அவன் சொல்லிக் கொள்ளும்படி அல்லது வீடியோவில் பதிவு செய்து கொள்ளும்படியான எந்த ஒரு குற்றத்தையும் அவன் காணவே இல்லையா. 2 வருஷத்துக்கு பிறகு அன்னை தெரசாவுக்கு பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தன் வாழ்க்கையை அவன் மாற்றிக்கொண்டான், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சாயலும் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே அன்பு வெளிப்பட வேண்டும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே மனநிலை உங்களுக்குள் காணப்படட்டும் என்று பவுல் எழுதுகிறார். சபையாருக்கு இப்படியெல்லாம் எழுதுகிறார் என்றால் திருச்சட்டத்தில் இன்பமாய் இருக்கிறார்கள், அதன்படி நடக்கிறதுல அதிகம் பேரும் தவறு செய்கிறார்கள். அதாவது திருச்சட்டத்தின்படி கேட்ட வசனத்தின்படி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்டாலும் வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வராமல் இருக்கும்போது அது பலருக்கு இடரலாக இருக்கும். ஆகவே தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதக்காரனை போல தொடக்கத்தில் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் நினைவுகளும் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்படி என்னை நடத்துங்க என்று சொல்லி கேளுங்க. மத்தேயு 6:33 எழுதப்பட்டிருக்கிறது, கடவுளுக்கு ஏற்புடையதையும்
நீதியை நீங்கள் தேடுங்கள், பின்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுப்பார். அதனால அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு கேட்கறத விட நல்ல சுபாவங்கள், நல்ல பண்புகள், அதை முதல்ல என்னுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி என்னை நடத்துங்கள்னு ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் மீதமுள்ள காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். உங்க மகிமையுள்ள கரம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமத்தினால் நல்ல மனமாற்றம் உண்டாகட்டும். தேவனுடைய நீதியின் ஆவியின் கனிகளை உடையவர்களாய் எங்களை மாற்றும். உடைய வழிகளில் நடக்கும்படி எங்களை நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. சமாதானம்.